अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. விபவாவதாரங்களிலே மிகவும் ஈடுபட்டு அதிலேயும் கிருஷ்ணாவதாரத்தை மிக பல பாசுரங்களாலே அனுபவித்த பெரியாழ்வார் மற்ற அவதாரங்களையும் கூட சேர்த்து அனுபவித்தார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே. அதற்கு பிறகு விபவாவதாரங்கள் என்றைக்கோ முடிந்து போய்விட்டவை ஆகையினாலே இன்றைக்கும் நாம் காணலாயிருக்கக்கூடிய அர்ச்சாவதாரங்களை அனுபவிப்போம் என்று திருவுள்ளம் பத்தின பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்தினுடைய 2ஆம் திருமொழி தொடங்கி திவ்ய தேசங்களை அனுபவிக்க தொடங்குகின்றார். அதிலே 2ஆம் திருமொழி 3ஆம் திருமொழி ஆகிய 2 திருமொழிகள் திருமாலிருஞ்சோலை விஷயமாக அமைந்தன. எம்பெருமானுடைய விபவாவதார சேஷ்டிதங்களை எல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் திருவிளையாடல்களை செய்தவன் எழுந்தருளியிருக்கிற இடம் இது, என்னால் அது திருமாலிருஞ்சோலை என்று சொல்லி எம்பெருமானுடைய விபவாவதார அனுபவங்களையும் அர்ச்சாவதார அனுபவத்தையும் சேர்த்து செய்தார். இப்படி செய்கின்ற பொழுது அந்த திருமாலிருஞ்சோலை அங்கே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் மட்டுமல்லாமல் அந்த திருமாலிருஞ்சோலை மலையே அவருக்கு உத்தேசியமாயிற்று. அந்த மலை மட்டுமல்ல, அந்த மலையிலே இருக்கக்கூடிய காட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய பிராணிகள் முதலானவைகள் கூட அவருக்கு மிகவும் விரும்பத்தக்கதாகி அவற்றையெல்லாம் கூட மிக அற்புதமாக வர்ணித்தார். இப்படி 2 திருமொழிகள் சென்றன. அடுத்தபடியாக இந்த பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி திருக்கோட்டியூர் எம்பெருமான் விஷயமாக அமைகிறது. திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், அவனிடத்திலே பெரியாழ்வாருக்கு மிக மிக ஈடுபாடு அதிகம். அதனால்தான் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியை தொடங்குகின்ற பொழுதே கண்ணன் பிறந்ததை பற்றி சொல்லுகின்ற பொழுதே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணபிரான், கண்ணன் பிறந்தமை என்று அப்படி திருக்கோட்டியூர் கண்ணனாகவே அவனை அனுபவித்தார். அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்திற்கு ஒரு 10 பாசுரங்கள் அருளி செய்கின்றார். இந்த திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்தை திருமாலிருஞ்சோலைக்கு பிறகு அனுபவிப்பது என்பது இவர் மட்டுமே அல்ல. திருமங்கையாழ்வாரும் கூட தம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே திருவேங்கடமலைக்கு பிறகு திருக்கோட்டியூரை அனுபவிக்கின்றார். பெரிய திருமடலிலே திருமாலிருஞ்சோலையை சொன்னார். மன்னனை மாலிருஞ்சோலை மணாளனை என்று சொன்னவுடனே கொன்னவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை என்று பெரிய திருமடலிலே திருமாலிருஞ்சோலைக்கு அடுத்தபடியாக திருக்கோட்டியூர் எம்பெருமானை அனுபவிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, அதற்கு வழிகாட்டியாய் அமைந்தது எது என்றால் பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பெரியாழ்வார் திருமொழிதான் என்று சொல்லலாம். இப்படி இந்த திவ்ய தேசத்திற்கு பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்தவர்கள் இவ்விருவர்தான். பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் தான் திருக்கோட்டியூரை ஒவ்வொரு பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானை வர்ணிக்கின்ற பொழுது திருமாலிருஞ்சோலையை வர்ணித்தார் முன்னாலே. அப்பொழுது எப்படி வர்ணித்தார் என்னால், இந்த திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் அதையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை என்று சொன்னார். ஆனால் இந்த திருக்கோட்டியூருக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷம் என்ன என்றால், இந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்டவர்கள் வசிக்கும்படியான திருக்கோட்டியூர் என்று அந்த திருக்கோட்டியூருக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார். அதற்கு மேலே அந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், அந்த எம்பெருமானை நெஞ்சாலே நினைப்பவர்கள்
வாயாலே வாழ்த்துபவர்கள், கையாலே வணங்குபவர்கள் என்று இருக்கக்கூடிய அடியவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்றும், அப்படி செய்யாதவர்கள், அதாவது அடியவர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள் என்றும் இப்படி இந்த 10 பாசுரத்திலே காட்டுகின்றார். அதாவது 5 பாசுரங்களிலே அடியவர்கள் அல்லாதவர்களை நிந்தித்து, 5 பாசுரங்களிலே அடியவர்களை வாழ்த்தி இப்படி ஒரு அற்புதமான பதிகம் அருளிச் செய்கின்றார். முக்கியமாக பெரியாழ்வார், அதாவது விஷ்ணு சித்தராய் இருந்தவர் பெரியாழ்வாராக ஆனதற்கு காரணம் என்ன என்றால், அவர் பாண்டிய ராஜசபைக்கு சென்று பரதத்துவ நிர்ணயம் செய்ததுதான் என்று எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்படி அவர் பரதத்துவ நிர்ணயம் செய்வதற்கு காரணமாயிருந்தவர் யார் என்றால், அந்த பாண்டிய அரசனுக்கு புரோகிதராய் மத்திமந்திரியாயிருந்த செல்வநம்பி என்பவர். அந்த செல்வநம்பி என்பவர் இந்த திருக்கோட்டியூரைச் சேர்ந்த பரம பாகவதர். அது மேலே பெரியாழ்வார் இந்த திருமொழியிலேயே ஒரு பாசுரத்திலே அவருடைய வைபவத்தையும் சேர்த்துத்தான் அருளி செய்ய போகிறார். அப்படிப்பட்ட, அதாவது தமக்கு பகவத் விஷயத்திலே ஈடுபாடு மிகவும் அதிகமாகி பகவானுடைய மயர்வர மதினம் அப்படி தாம் அருளப் பெறுவதற்கு காரணமாய் அமைந்த அந்த திருக்கோட்டியூர் செல்வநம்பி அவருடைய ஊராகையினாலே இந்த திருக்கோட்டியூரை பாகவதர்களாலே மிளிரும் ஊர், பாகவதர்களாலே பெருமை பெற்ற ஊர் என்றே இந்த திவ்ய தேசத்தை பெரியாழ்வார் மிகவும் கொண்டாடி சொல்லுகின்றார். பெரியாழ்வார் அருளி செய்த பாகவத சேஷத்துவ பதிகம் என்று நாம் கொள்ளுவோமானால், அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய்மொழி, அதே போல திருமங்கையாழ்வார் அருளி செய்த நன்னாத வாழவுணர், அதே போல கண்சோர வெங்குருதி என்கிற திருமொழி போல பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழியிலே பாகவத சேஷத்துவத்தை தெரிவிக்கின்ற, அதாவது எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பெருமையை தெரிவிக்கின்ற ஒரு பதிகம் என்றால் அது இந்த பதிகம்தான் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த திருக்கோட்டியூர் பதிகத்திலே முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இந்த திருக்கோட்டியூரிலே இருக்கிறவர்கள் நாவினாலே சொல்லத்தகாத காரியங்கள் எவை உண்டோ அதை அவர்கள் சொல்லுவதே இல்லை என்று திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு பெருமை சொல்லுகின்றார். அவகாரியம் சொல்லிலாதவர் நாடொரும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்றவாள் திருக்கோட்டியோர். அவகாரியம் திறக்கம் புலல்வனை செந்தியான அப்பாவகாரிவனை படைத்தவன் எங்கனம் படைத்தான். நாவகாரியம் சொல்லிலாதவர், முதலிலே திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு என்ன பெருமை என்றால், நாவகாரியம் சொல் இல்லாதவர்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது காரியம் என்றால் செய்யத்தக்க செயல், அது அகாரியம் என்றால் அது செய்யக்கூடாத செயல். நாவுக்கு அகாரியம் என்றால் நாவாலே சொல்லக்கூடாத சொல் எது உண்டோ அதை இவர்கள் சொல்லாதவர்கள். நாவகாரியம் சொல் இல்லாதவர் என்று திருக்கோட்டியூரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை, பாகவதனுடைய நாமத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர வேறு எதையும் சொல்லவே மாட்டார்கள் என்கிறார். அதாவது நாவுக்கு எது சொல்லத்தக்கது என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய வீண் வார்த்தைகள் அதையெல்லாம் சொல்லுவது அல்ல. நான் வாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கு முறை உண்டே என்கிறார் பொய்கையாழ்வார். ஆஹா, நம்முடைய நாக்கு எதற்காக படைக்கப்பட்டது என்றால் பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்காக படைக்கப்பட்டது. அந்த பகவானுடைய அடியவர்கள் பாகவதர்கள் அவர்களுடைய திருநாமங்களை சொல்லுவதற்காக படைக்கப்பட்டது. அதை தவிர வேறு எதை சொன்னாலும் அது நாவகாரியம்தான், நாவுக்கு காரியமல்லாத ஒரு விஷயம்தான் அது. திருக்கோட்டியூரிலே இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நாவகாரியம் சொல் இல்லாதவர்கள். எப்பொழுதும் அவர்கள் பாகவத ஆச்சாரியர்களுடைய திருநாமங்களையே சொல்லிக் கொண்டிருப்பவர் என்ன, அப்படி அவர்களுக்கு ஒரு பெருமை சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிறவர்கள் பாகவதர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் நாடொரும் விருந்தோம்புவார், தினந்தோறும் விருந்து ஓம்புவார் என்கிறார். விருந்து ஓம்புதல் என்னால் அவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது படைத்தல், அவர்களையெல்லாம் உபச்சரித்தல், ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆராதிப்பதையே தங்களுக்கு அப்படி பெரிய பேராக கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லுகின்றார். மேலே கூட இதை விவரிக்கப் போகிறார். காசின்வாய் கரம் விற்கலும் கரவாது மாத்திலி சோரிட்டு என்று சாமானிய மக்கள் விஷயமாகவும்
அங்கே அதை அருளி செய்ய போகிறார். ஆக நாடொரும் விருந்தோம்புதல் என்றால் என்ன? தினந்தோறும் யாராவது வருவார்களா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வருவார்களா என்று காத்து கொண்டிருந்து அவர்களை உபசரிக்கிறார்களாம். இப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். நாவகாரியம் சொல் இல்லாதவர் நாடொரும் விருந்தோம்புவார் என்று 2 சொன்னவர். மூன்றாவதாக தேவ காரியம் செய்து என்று, தேவகாரியம் என்னால் தேவ பூஜை என்று எல்லாம் தேவதைகளுக்கு உண்டான யஜ்ஞங்கள் என்று சொல்லுவார்கள், அதையும் சொல்லலாம். அல்லது தேவனான எம்பெருமான் அவனுக்கு பிரீத்தியான காரியம் எது என்று கேட்டால் பாகவதர்களை ஆராதிப்பதுதான், பாகவதர்களை தெய்வமாக கொள்ளுவதுதான். அதை செய்கிறார்கள் இவர்கள் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அப்படி தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். வேதத்தை பயின்று வாழனால் வேதத்தை பயின்று அபியசித்திருப்பவர்கள் என்று சொல்லலாம். அதற்கும் மேலே என்னன்னா, வேதமே இவர்களிடத்திலே பயின்று கிடக்கிறது. எப்படி என்னால் பிரயோஜனப்பட்டு கிடக்கிறது. வேதத்திலே என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இவர்களுக்கு அனுஷ்டானத்திலே வந்து விட்டதல்லவா. வேதத்திலே என்ன சொல்லி இருக்கிறது என்றால் சத்தியம் வதா என்று நாவுக்கு உண்டான காரியத்தை தான் செய்ய வேண்டும். எல்லாரையும் அதிதி தேவோபவா என்று அதிதிகளை நாம் உபசரிக்க வேண்டும். அதே போல இவன் செய்ய வேண்டிய காரியத்தை விடாமல் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்திலே சொன்னது ஒன்று தப்பாமல் இவர்கள் செய்கின்றபடியினாலே வேதம் இவர்களிடத்திலே பயின்று கிடக்கிறது. அப்படிப்பட்ட வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வன். மூவர் என்றால் பிரம்மா, ருத்ரன், இந்திரன் என்று அவர்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்பட்ட பொழுது அந்த துன்பத்தை எல்லாம் போக்கி கொடுக்கிறவனார் என்னால் இவன் தானே, எம்பெருமான் தானே. அப்படிப்பட்ட மூவர் காரியமும் திருத்தும் முதல்வன். அந்த முதல்வனை சிந்தியாத பாவகாரிகள். இப்படிப்பட்ட எம்பெருமான் உலகத்தை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனை பற்றி சிந்திக்க வேண்டும் அல்லவா. அப்படி எவன் சிந்திக்கவில்லையோ அந்த பகவானை அவன் பாவகாரி என்கிறார். ஏனென்ற பாவம் செய்தபடியினாலேதான் அவன் நன்றி கொன்றவனாக ஆகிவிட்டான். முதல்வன் அவனிடத்திலே நாம் பிரீத்தி வைக்க வேண்டும். அப்படி இல்லாதபடியினாலே அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான்களோ, எப்படித்தான் படைத்தானோ இவனை தெரியவில்லையே என்று ஆழ்வார் வருத்தத்தோடு அருளி செய்கின்றார். திருக்கோட்டியூர் அனுபவம் மேலேயும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.